ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியோட நிலைமை மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா புகுந்த வீட்லேயும் சரி சித்தி கூடயுமே அனுபவிச்சாங்க. அதே சமயம் நம்முடைய விஜயோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி தொல்லை தாங்க முடியாது ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இதில் ஆறுதலாக இருக்கிறது நம்முடைய வெண்பாவா அன்னபூர்ணி பாட்டி மட்டும்தாங்க. கூடிய சீக்கிரம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஆக்ஷன் கிங்காக ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் இவங்களை எல்லா பேரும் தண்ணி காட்ட முடியுங்க. அப்படி இல்லைனா நம்முடைய மல்லியோட வாழ்க்கை பறிப்போகிற வாழ்க்கை பறிப்போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய யாருக்குமே ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கொடுமைகளும் சரி யாருக்குமே நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வீட்டில் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே ஒரு கான்செப்டாக அழகாக கொண்டு போகிறாருந்தாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் விஜய் கூட சேர்ந்து நினைக்கிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளுடைய ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியும் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு துரத்துறதுக்கான ஏற்பாடை பண்ண போகிறாங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா மல்லி அம்மா கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்கள டாடா கையில் போட்டு கொடுத்து நம்ம அவங்கள வீட்டு அனுப்பிட்டா மல்லி அம்மாவும் டாடா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நம்முடைய வெண்பா குட்டி. நம்முடைய அன்னபூர்ணி அம்மா மாதிரியே தாங்க நம்முடைய வெண்பா குட்டி யோசிக்கிறாங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா ஆதாரத்தோடு டாடா உங்களுடைய அக்கா, அதாவது என்னுடைய அத்தை மல்லி அம்மாவை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, அது எப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படின்றத நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜோடு எடுத்து கொடுக்குறப்ப தாங்க தெரிய போது நம்ம மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரியால் ரஞ்சிதாலையும் அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறாரு. இப்போ அந்த 1 லட்ச ரூபா விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே தேவையில்லாத பழியை போடுறதுனால அந்த 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி போயிட்டு பேங்க்கில் நேராக போயிட்டு அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ணிட்டு நான் யாருடைய காசுக்கு ஆசைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி அந்த காசை விஜய்கிட்ட கொடுக்குற பார்த்தீங்கன்னா இல்லை மல்லி இந்த காசை நீயே வச்சுக்க, உன்னுடைய செலவுக்கு என்ன பண்ணுவேன், நான் தான் தெரியாத உன் மேலே கோவப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை எனக்கு இந்த காசு வேண்டாம், எனக்கு எந்த ஒரு செலவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மா எனக்கு ஏதாவது செலவு வேணா என்னுடைய பெரியாம்மா இருக்காங்க, அவங்க என்னுடைய செலவை எல்லாமே பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. யாஹா, நம்முடைய மல்லி காரியத்தை கெடுத்துருவா போல இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டா தான் நம்மளுடைய விஜய் தம்பியும் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாருமே திட்டாங்களே. இப்போ இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்தா அந்த புக்கை கேன்சல் பண்ணால் இப்போ மல்லிக்கான ஆதாரமே இல்லாத போயிடுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது சரி, நம்ம இன்னும் நம்முடைய மல்லிக்கு விஜய்க்கு இருக்க உறவை ஸ்ட்ராங் பண்ணோம். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் நம்ம டாக்குமெண்ட் வைஸாக ரெடி பண்ணால் மட்டும்தான் என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் சரி நம்முடைய மல்லி இந்த வீட்டை விட்டு யாரும் அனுப்புனாலுமே சட்டப்படி செல்லாது அப்படின்றத நிரூபிக்கிறது நமக்கு ஆதாரத்துக்காக டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா மும்முரமாக இருக்காங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி கொடுக்க போகிறாங்க. நம்முடைய மல்லியை எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய மல்லி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்க நம்முடைய அன்னபூர்ணி தண்டனை கொடுக்க போகிறாங்க. வேறு எபிசோடில் எல்லாமே இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.